களுவாஞ்சிக்குடி நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தினால் நடத்தப்பட்ட மரத நோட்ட போட்டி பிரதான வீதி கண்ணையம்மன் கோயில் தொடங்கி செட்டிபாளையம் மகாவித்தியாலயத்தில் சென்று மீண்டும் களுவாஞ்சிக்குடி நியூ ஒலிம்பிக் மைதானத்தை வந்தடைந்தது. இதில் முதலாவதாக பாவண்ணா தசரதன் சித்தாண்டியைச் சேர்ந்தவர், இரண்டாவதாக செங்கலடியைச் சேர்ந்த பானா வினோராஜ், மூன்றாவதாக கோயில் பொருதியைச் சேர்ந்த கீனா அபிநாத் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நடத்தப்பட்ட மரத நோட்ட போட்டி பிரதான வீதி கண்ணையம்மன் கோயில் ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தினால் நடத்தப்பட்ட மரத நோட்ட போட்டி பிரதான வீதி கண்ணையம்மன் கோயில் தொடங்கி செட்டிபாளையம் மகாவித்தியாலயம் வரை சென்று மீண்டும் நியூ ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தின் மைதானத்தை அடைந்தது. இதில் முதலாவதாக சித்தாண்டியைச் சேர்ந்த பாவண்ணா தசரதன் அவர்களும், இரண்டாவதாக செங்கலடியைச் சேர்ந்த பானா வினோராஜ் அவர்களும், மூன்றாவதாக கோயில் போரதியைச் சேர்ந்த கீனா அபிநாத் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இப்போ மரத நோட்ட போட்டிக்கு 46 பேர் பங்கு பெற்றினர். இதில் தற்பொழுது 24 பேர் இந்த மரத நோட்ட போட்டியை முடித்து சென்றுள்ளனர். விளையாட்டுகள் 2 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. முதலாவது நிகழ்வாக அதிதிகளை வரவேற்று நடக்கின்ற நிகழ்வு நடைபெறும். அதைத் தொடர்ந்து சரகு கம்பம் ஏறுதல், குட்டி உடைத்தல், கயிறிழுத்தல், சிறுவர்களுக்கான மிட்டாய் ஓட்டம், தலையணைச்சமர், இலையத்தரிப்பு, மோட்டார் சைக்கிள் ரேஸ் போன்ற பல்வேறு விளையாட்டுகள் இடம்பெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சப்தஸ்வரம் இசை நிகழ்ச்சி நடைபெறும். பிரதம அதிதியாக லிங்கேஸ்வரன் மஞ்சுளா அவர்கள் இந்த இசை நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். களுவாஞ்சிக்குடி எரிபொருள் நிலையம் எஸ் நாகேந்திரன் அவர்களும், சொர்ண நகை மாளிகை உரிமையாளர் அவர்களும் இந்த இசை நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள். இதில் இந்த பிரதம அதிதியாக லிங்கேஸ்வரன் மஞ்சுளா அவர்கள் லண்டன் மாநகரிலிருந்து இன்று வருகை தந்திருக்கின்றார். அவர்தான் எமது இசை நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி அவரை நாங்கள் கௌரவிக்கிறதுக்கு இருக்கின்றோம். 59வது வருடாந்த விளையாட்டு விழாவுக்காக சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், மற்றது எமது கிராமத் தலைவரும் வினோராஜ் பிரதேச சபை உறுப்பினர் அவர்கள், மற்றது எமது ஆலய பரிமாண சபையின் வண்ணக்கர் செயலாளர்கள், களுவாஞ்சிக்குடியின் பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். வருஷத்திலே எமது கழக உறுப்பினர்கள் 374 பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இதில் தற்போது வெளிநாடு சென்றதன் காரணமாக 250 உறுப்பினர்கள் தற்போது இருக்கின்றார்கள். இந்த கிரிக்கெட் விளையாடுற உறுப்பினர்கள், மற்றது வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் போன்றவர்கள் இந்த உறுப்பினர்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். எமது கழகம் 1966ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது சிறிய விளையாட்டாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது 59 ஆண்டு காலத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கழகமாக களுவாஞ்சிக்குடியில் ஒரு மூத்த கழகமாக காணப்படுகின்றது. எதிர்வரும் 60ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாட இருக்கின்றோம். அது 6 நாள் முழுவதுமாக புத்தக வெளியீடு, பரிசளிப்பு விழாக்கள், அது கிராமத்தில் முக்கியமானவர்களை கௌரவித்தல், இசை நிகழ்வுகள், பைசிக்கிள் ஓட்டம், மரத நோட்டம் போன்ற விளையாட்டுகளை நாங்கள் சிறப்பாக நடத்துவதற்கு இருக்கின்றோம். இம்முறை எமது கழகத்தின் இந்த விளையாட்டுப் போட்டி பிந்தியது காரணம் தேர்தல் காரணமாக நடத்த முடியாமல் போய்விட்டது. அதன் காரணமாக இம்முறை 5ஆம் மாதம் 31ஆம் தேதி இந்த விளையாட்டுப் போட்டியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். களுவாஞ்சிக்குடி ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகத்தினுடைய வருடாந்த விளையாட்டு விழாவும் கலை விழாவும் இடம்பெற இருக்கின்றது. 1967ஆம் ஆண்டு எமது கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டு எமது கழகத்தினுடைய ஸ்தாபகர் திருவாளர் நாவண்ணா அருட்பிரகாசம் அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டுக் கழகமானது தற்பொழுது 59 ஆண்டுகளை கடந்து பல சாதனைகளை படைத்திருக்கின்றது. விளையாட்டு, கலை, கலாச்சாரம், சமயம், சுகாதாரம் இன்னும் பல சேவைகளை செய்து
எமது களுவாஞ்சிக்குடி மண்ணிலே தடம் பதித்த மூத்த விளையாட்டுக் கழகமாக இக்கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு 60வது ஆண்டுகளை தக்க வைக்கின்ற ஒரு மூத்த விளையாட்டுக் கழகமாக களுவாஞ்சிக்குடி விளையாட்டுக் கழகம் ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லிக்கொள்வதில் இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முறை வருகின்ற 2 மணி அளவிலே இலங்கை தமிழிசை கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொள்கின்றார். அதேபோன்று அவரை தொடர்ந்து கௌரவ மண்முனை தென்னிருவில் பற்றிய பிரதேசபை உறுப்பினர் கௌரவ மிகசுந்தரம் வினோராஜ் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து பல விசேட அதிதிகள், கௌரவ அதிதிகள், கௌரவ குருமார்கள் இன்னும் பலர் இந்த நிகழ்வை நடத்துவதற்காக வருகிறார் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவிலே மட்டிநகர் புகழ் அணிவின் சப்தஸ்வரம் இசை நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்வதில் விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உறவுகளையும் அன்புடன் ஒலிம்பிக் விளையாட்டுக் கழகம் அழைக்கின்றது. வருக வருகவென தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்று இடம்பெறுகின்ற 59வது ஆண்டு விளையாட்டு விழாவிலே அனைவரையும் அன்புடன் வருக வருகவென அன்பு கரம் நீட்டி அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். வரலாம்.